ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நன்னாரி சர்பத்து நம்ம வீட்டிலே செய்யலாம் வாங்க. அதுக்கு நம்ம 100 நன்னாரி வேறு நம்ம நாட்டு மருந்து கடைகளில் விற்கும், அதை வாங்கிக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக அலசி நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா நம்ம அரைச்சிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு 1/2 லிட்டருக்கான தண்ணியை ஊற்றி நைட்டே ஊற வச்சிடணும். நம்ம காலையில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் அதில் உள்ள சத்துக்கள், அதில் உள்ள டேஸ்ட்டு, மனம் எல்லாமே அந்த தண்ணியில் வாசம் எல்லாமே அதில் இறங்கிரும். காலையில் நம்ம சுகர் சேர்த்து நம்ம காய்ச்சையில் நல்ல கமகமன்னு வாசம் வரும். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், 1.5 கிலோ சீனி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்ரு தண்ணி, நம்ம ஆல்ரெடி 6 லிட்ரு தண்ணியிலே நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நன்னாரி வேற காய்ச்சிக்கலாம். அப்போ தான் அந்த சத்து, சாறு, அந்த ஸ்மெல்லு எல்லாமே நமக்கு இறங்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டாக 1 பை 1 நம்ம சேர்க்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட். எங்களுக்கு ரமலான் வந்துருச்சு. நாங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக இருப்போம். முடிஞ்ச அளவு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ். எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம சர்பத்து ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல்லு கிடைக்கும், டேஸ்ட்டும் கூட கிடைக்கும். ரொம்ப நல்லது கைஸ். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நாங்கள் ரமலான் நேரத்தில் நிறைய டிஷ்ஷு செய்வோம், சாப்பிடுவோம், நோன்பு வைப்போம், தொழுகுவோம், குர்ஆன் ஓதுவோம். அதனால் எனக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்சளவு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த தண்ணியில் தான் சுகரை ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, நல்லா வடிகட்டிட்டேன். வீடே கமகமன்னு மணக்குதுங்க. ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் அந்த தண்ணியை ஆட் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ சுகர் நல்லா கரையட்டும். இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நல்லா, அதாவது நம்ம கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அழுக்காக வரும். அதுக்கு நம்ம ஒரு லெமனை சேர்த்து அந்த சுகரில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கணும்னா இந்த லெமனை புழிஞ்சி விட்டோம்னா நம்ம அழுக்கெல்லாம் மேலால் மிதக்கும். நம்ம அப்படியே கரண்டியை வச்சு நம்ம எடுக்கணும். ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப நல்லதுங்க, குளிர்ச்சி உடம்புக்கு. வெயில் காலம்னு இல்லை, நமக்கு இப்போ நாங்கள் நோன்புக்காக இஸ்தாஃப்ரிக்காக நாங்கள் சர்பத்து ஜூஸ் இல்லாமல் எங்களால் நோன்பு திறக்க முடியாது. அதனால் நம்ம இதெல்லாம் நான் வீட்டில் எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணி, நோம்புன்னு இல்லை, நான் வெயில் காலம் வந்தாலே நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. பார்த்திங்களா, மேலால் அழுக்காக வருது. அப்பப்போ நான் கரண்டியை வச்சு எடுத்துருவேன். இது எடுக்க வரல, வேறு கரண்டி வச்சு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நமக்கு சர்பத் ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இப்போ ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. ஆறினோன்னா நமக்கு திக்னஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப இன்னொரு வடி வச்சு துண்டு வச்சு வடிப்போம். ஏன்னா இன்னும் அந்த தூசியெல்லாம் இருக்கும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு, சுவரில் உள்ளது. ஓகே, இன்னுமே இது நல்லா ஆறணும். ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இதை வந்து நம்ம ஒரு டப்பாலையோ ஒரு பாட்டிலையோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சதுனால ஹெல்த்தியானது. அவ்வளோதான். எங்களுக்கு இந்த நோன்பு முழுசுக்கும் நாங்கள் இந்த சர்பத் எங்களுக்கு போதும். இது முடிஞ்சாலுமே நான் திரும்ப செய்வேன். இன்னும் எங்கள் பிள்ளைங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்னாரி வேறு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் நான் அடிக்கடி நான் இதை செஞ்சு வச்சுக்குவேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு வீட்டில் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.